பிறவி நோய் போகணுமா சுந்தரகாண்டத்தை படி. ராமாயணத்திலே மிக சிறப்பான காண்டம் சுந்தரகாண்டம். கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டம்? 6 காண்டம். ஏன் அந்த பேரு வச்சாங்க? நான் ஒரு சின்ன கதை இப்ப முன்னுரை போடுறேன். ராமாயணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆகிவிட்டது. சீதையும் ராமரும் இப்போ நிம்மதியா இருக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் என்னமோ சொல்லிவிட்டான் ஒரு நாள். உடனே ராமருக்கு கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டுருச்சு. நான் என்ன ராமரா, எங்கேயோ இருந்த ஒரு 10 மாசம் 12 மாசம் சிறையில் இருந்த பொண்ணை திரும்ப கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு நான் என்ன ராமரான்னு என்னமோ கேட்டுவிட்டான். இதெல்லாம் ராமாயணத்தில் இல்லைங்க, இதெல்லாம் செவிவழி செய்திகள், அவ்வளவுதான். கேட்டுவிட்டான். ராமர் பார்த்தார், சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி above suspicion. சீசருடைய மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாய் இருக்க வேண்டும். ராஜாவுடைய மனைவியும் அப்படித்தான் இருக்க வேண்டும். லக்ஷ்மணா, அண்ணிய கொண்டே காட்டுல விட்டுட்டு வா. சீதைக்கு வயிற்றுல குழந்தை. இத்தனை நாளா இல்லை. கல்யாணம் பண்ற பொழுது 12 வயசு ராமனுக்கு. இந்த கைகேகி வரம் கேட்ட போது 24 வயசு. இந்த ராவண சம்ஹாரம் பண்ற போது 38 வயசு. குழந்தை இல்லை. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் குழந்தை இல்லை. என்ன காட்டுல 14 வருஷம் தவந்தானே பண்ணினாங்க. அதுக்கப்புறம் இப்பத்தான் குழந்தை. முதல் குழந்தை இக்ஷ்வாகு வம்சம், தசரத ராஜாவுடைய வம்சத்திலே முதல் குழந்தை. கொண்டாட வேண்டிய நேரம். வயிற்றுல பிள்ளை. ராமச்சந்திர மூர்த்தி காட்டுல கொண்டே விடு சீதையின்ட்டார். லக்ஷ்மண பெருமாளுக்கு கண்ணீர் கொட்டுது. அண்ணான் சொல்லிவிட்டா வேற ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லாம அண்ணிய கூட்டிக்கிட்டு தேர்ல போயிட்டாரு. காட்டை சுத்தி பார்க்கறோம், காட்டுல போய் பார்க்கறோம். வயிற்றுல குழந்தை இருக்கிற போது நல்ல செய்திகளை நினைக்கணும், நல்ல செய்திகளை கேட்கணும், நல்ல செய்திகளை பார்க்கணும், இயற்கை காட்சிகளை பார்க்கணும், கடலை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும். அந்த குழந்தை நல்ல பிள்ளையா பிறக்கும். நம்ம பழக்கம் அதெல்லாம். இவன் நினைச்சா சரி, நம்மளை கொண்டு சுத்தி பார்க்க கூட்டிக்கிட்டு போறான். கொழுந்தே நடு காட்டு கூட்டிக்கிட்டு போனாரா, அப்படியே காட்டுல விட்டுட்டு அண்ணியும் மன்னிச்சுக்கிடுங்கோன்ட்டு தேர்ல போயிட்டான். இவளுக்கு அப்பத்தான் புரியுது, நம்ம திரும்பியும் நம்ம காட்டுக்கு போயிட்டோம். இந்த காடு எங்கே இருக்கு தெரியுமா? காசியில இருந்து அலகாபாத் போற வழியில 60வது கிலோமீட்டர்ல அந்த காடு இருக்கு. காசிக்கு இத்தனை பேர் போயிருக்கீங்கல்ல எல்லாரும். காசியில இருந்து அலகாபாத் போற வழியில 60வது கிலோமீட்டர்ல ஒரு சின்ன டீவியேஷன் அந்த காடு. அங்க கொண்ட வயிற்று பிள்ளையோட அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. அவ என்ன செய்வா? இந்த சீதை மாதிரி மகாலட்சுமியும் கிடையாது. அவ பட்ட பாடு மாதிரி பாடுபட்டவளும் யாரும் கிடையாது. கண்ணீர் கொட்ட நிக்கிறா. வால்மீகி முனிவர் வந்துட்டார். என்னம்மா இங்க நிக்கிறியே? அவருக்கு சீதையை தெரியும். வெளியே சொல்லாதீங்க, ராமர் என்ன காட்டுக்கான்ட்டார். எம்மா குழந்தையோட நிக்கிறீங்களே, கடவுள் வழிகாட்டுவார். யாரு சொல்றா? மகாலட்சுமி சொல்றா. நம்ம கஷ்டமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சீதப்பட்ட கஷ்டத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கிற பொழுது நம்ம கஷ்டமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வால்மீகி சொல்றார், ஆசிரமத்தில் வந்து இரு தாயி, நான் பார்த்துக்கிறேன். வால்மீகி ஆசிரமம் கொண்டே வச்சாச்சு. ஒரு குழந்தை பிறந்தது. லவன்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 5-6 மாசம் இருக்கும். இவ என்ன சொல்றா? இந்த குழந்தை தொட்டியில போட்டிருக்கேன், தண்ணி எடுக்க போறேன். ஜனகராஜா மக, ராமச்சந்திரனுக்கு மனைவி. தண்ணி எடுக்க போறேன், இந்த குழந்தைய பார்த்து கொடுங்க, தொட்டியில கிடக்கு. யார்கிட்ட? வால்மீகி முனிவர்கிட்ட. இவர் அப்படியே தியானத்துல உட்கார்ந்தாரா, மறந்துட்டார். முழிச்சு பார்க்கிறாரு, குழந்தைய காணோம். குழந்தை இறங்கி அம்மா போனதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்படியே அந்த பாதையில தவழ்ந்து தவழ்ந்து கஷ்டப்பட்டு போயிருக்கு. இவருக்கு ஒன்னும் புரியல. வந்து கேட்பாளே, நான் என்ன செய்யறது? தர்ப புல்ல எடுத்தார், மந்திரிச்சு போட்டார். குழந்தை தர்பைக்கு பேரு தெரியுமா? குசம். அதனாலே அந்த பிள்ளைக்கு குசன்னு பேரு வச்சு. இந்த குழந்தை இங்க இவர் தொட்டில ஆட்டுற போது அவர் இடுப்புல குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டான். என்னடா ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லிவிட்டார், இதுவும் என் குழந்தை தான். இப்ப எத்தனை பிள்ளை ஆயிடுச்சு? 11 குசன். 2 பையங்களையும் நல்லா வளர்த்தார். ராமனுக்கு எவ்வளவு வில்லாற்றல் உண்டோ அதற்கு கொஞ்சம் கூட குறையாத வில்லாற்றல் இந்த 2 பிள்ளைகளுக்கும் உண்டு. 7-8 வருஷம் ஓடிருச்சு. ராமர் அஸ்வமேத யாகம் பண்றாராம். குதிரையை எடுத்து விட்டார். இந்த குதிரையை எவனாவது பிடிச்சு கட்டுனான்னா அவனை ஜெயிக்கணும். அப்பத்தான் அஸ்வமேத யாகம் பண்ண முடியும். எல்லாரும் பயந்துட்டாங்க. குதிரை, ராமருடைய குதிரை விட்டுட்டாங்க. இந்த 2 பயல்களும் பிடிச்சு கட்டி விட்டாங்க. இந்த பையங்களுக்கு
தன் அப்பா ராமர்னு தெரியாது, தன் அம்மா சீதைன்னு தெரியாது. அவ சொல்லக்கூடாதுன்ட்டா முனிவர்ட்ட. யாரோ நம்ம ஊர் ராஜா ராமன்னு தெரியும். குதிரையை பிடிச்சி 2 வயலும் கட்டி விட்டான். கூட வந்தவன் சத்துருக்கனே, அவன் சண்டை போடுறான். இவங்க அம்புக்கு முன்னால அவனாலே நிக்க முடியல, ஓடிட்டான். அடுத்தாப்புல பரதன் வந்தான். பார்க்கறான், 2 பையங்களையும் பார்த்தா ராமனை பார்த்தாப்புல இருக்கு. ஐயோ, நான் எப்படி ராமன் மேல அம்பு போடுவேன்? லக்ஷ்மணன் வந்தான், முடியல. ஆஞ்சநேய சாமி வந்துட்டார். வந்த உடனே 2 பயல்களும் அவரை பிடிச்சி மரத்துல கட்டிவிட்டாங்க. அவருக்கு சண்டை போட வரல இவங்களோட. கடைசி யாரு வர்றா? ராமரே வந்துட்டார். அவர் விடுற அம்பு, இந்த பயலுக விடுற அம்பு மாறி 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 எந்த அஸ்திரத்துக்கு எது மாற்றோ அதை கண்டுபிடிச்சு ஒழுங்கா விடுறாங்க. சண்டை நடக்குது. யாரோ சீதையிட்ட போய் சொல்லிவிட்டாங்க, உன் பிள்ளைங்க 2 ராஜாராமனோட சண்டை போடுது. ஐயோன்னா, நான் அனுபவிச்ச துன்பமெல்லாம் பத்தாதா? என் பிள்ளைங்க அவங்க அப்பாவோட சண்டை போடலாமா? ஓடி வர்றார், பார்க்கிறா, இது உங்க அப்பாங்கிறா. அப்பதான் ராமர் 7-8 வருஷத்துக்கு அப்புறம் சீதையை பார்க்கிறார். சீதைன்னார். இந்த பிள்ளைகளுக்கு புரிஞ்சு போச்சு, பூமாதேவி, நான் உன் வயிற்றிலேருந்து பிறந்தேன், நான் பட்ட பாடெல்லாம் போதும், என் வாழ்க்கை போதும், என்னை உன்னோடு சேர்த்துக்கொள். பூமி பிளந்தது, சீதை உள்ள போயிட்டான். ராமர் ஓடி வந்து அந்த தலைமுடியை பிடிச்சு இழுத்து விட்டார். தலைமுடி மட்டும் கையில மிச்சம். சீதை உள்ள போயிட்டான். அந்த தலைமுடியை அப்படி போட்டாராம். அந்த இடத்துல செடி முளைச்சுதான். அந்த செடியில உள்ள அந்த மேல் பகுதி, அந்த இலையெல்லாம் தலைமுடி மாதிரியே இருக்கு. நம்புறீங்களா? நம்பலியா? பார்த்ததை சொல்றேன், கண்டதை சொல்றேன். கண்டதை சொல்லல, கண்ணால கண்டதை சொல்றேன். இடம் சொல்றேன், போய் பாருங்க. அந்த இடத்துக்கு பேரு சீதாமரின்னு பேரு. என்ன பேரு? சீதாமரி. காசியிலிருந்து கிட்டத்தட்ட 60-65 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. முக்கியமான இடத்துக்கு இப்பதான் வர்றேன். இதுக்கு முன்னால ஒரு செய்தி நடந்தது. இது அந்த இடத்துக்காக சொன்னேன். இப்போ இந்த 2 பசங்களும் நல்லா இருக்கிறாங்க. ராமர் அங்கே இருக்கார், சீதை இங்கே இருக்கிறா. இந்த வால்மீகி முனிவர் என்ன பண்ணனார்? இந்த 2 பையங்களுக்கு ராமாயணத்தை சொல்லி கொடுத்தார். 2 பேரும் அழகா ராமாயணம் பாடுறாங்க. தன் அப்பா கதைன்னு தெரியாது, தன் அம்மா கதைன்னு தெரியாது, ஆனா ராமாயணத்தை பாடுறாங்க. இவங்க ராஜா ராமன் என்ன பண்ணனா, கூட்டிக்கிட்டு போய் அங்க உட்கார வச்சு பாடுன்ட்டான். வால்மீகி முனிவரும் போயிட்டார். வால்மீகி அங்க உட்கார்ந்து இருக்கார். இந்த 2 பையங்களும் ராமாயணம் சொல்றாங்க. ராமர் உட்கார்ந்து இருக்கார். சீதை, கோசலை, சுமித்திரை, கைகேயி, ஆஞ்சநேய சுவாமி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பையங்க ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிச்சான். முதல் காண்டம் பாலகாண்டம். ஏன் அதுக்கு பாலகாண்டம்னு பேரு? ராமனுடைய குழந்தை காலத்தை சொல்லுவது, பாலன் வகதை காட்டுவது பாலகாண்டம்னு பேரு. முடிஞ்சது. ராமர் பார்த்துக்கிட்டே இருக்கார். 2வது காண்டம் அயோத்தியா காண்டம். அயோத்தியில் நடந்த நிகழ்ச்சிகள், அயோத்தியா காண்டம். 3வது காண்டம் ஆரண்ய காண்டம். ஆரண்யம்னா காடு, காட்டில் நடந்த நிகழ்ச்சிகள். 4வது காண்டம் கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தையில் நடந்த நிகழ்ச்சிகள். ஊரை வச்சு காண்ட பேரு. எல்லாம் முடியுது. இந்த பையன் என்ன சொல்றான்? இப்ப எந்திரிக்கிறான். 5வது காண்டம் ஹனுமத் காண்டம். வால்மீகி முதல்ல வச்ச பேர் அதுதான், ஹனுமத் காண்டம். ஏன்னா இந்த சுந்தரகாண்டம் முழுக்க ஆஞ்சநேயனுடைய புகழ். சுந்தரகாண்டம் பூரா யாரு கதாநாயகன்? ஆஞ்சநேய சுவாமி. ஹனுமத் காண்டம் அப்படின்னு பேரு வச்சார். இப்ப இந்த பையங்க சொல்ல போறான். 5வது காண்டம் ஹனுமத் காண்டம். நல்ல ஆஞ்சநேயர் வந்து குதிச்சார். நிறுத்து, இந்த ராமாயணம் நடக்க கூடாது. ஏன்? ராமச்சந்திர மூர்த்தியினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு பெரிய காவியத்தில் ஒரு காண்டத்துக்கு ஒரு குரங்கு பேரை வைக்கிறதா? வைக்க கூடாது. பேரை மாத்து. நம்மளா இருந்தா வையின்னு சண்டை போடுவோம். என் பேரை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல. இங்க பார்த்தா சந்தோஷம், அங்க பார்த்தா சந்தோஷம், ஒரு போர்டுல என் பேரை பார்த்தா சந்தோஷம், டிவியில பார்த்தா சந்தோஷம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். திருவாசகம் மாணிக்க வாசக சுவாமி. இந்த பேர் மேல எவ்வளவு சந்தோஷம். என் பேரு தப்பா போட்டா எனக்கு கோபம் வந்துடுது. எங்க ஊர்ல ஒருத்தர் திருமகுடம்னு பேரு. திருமகுடம் அச்சில அடிக்கிற போது திருகு மடம்னு அடிச்சு விட்டாங்க. கல்யாணத்துக்கு வரமாட்டோம்ட்டாரு. பேர்ல என்ன ஆசை இந்த மனுஷனுக்கு. இப்ப என்ன ஆகி போச்சு? சுந்தரகாண்டம்னு பேர் வைக்கல, ஹனுமத் காண்டம்னு பேர் வச்சாங்க. குரங்கு பேரை வைக்கலாமா? இடு. இல்லைன்னா ராமாயணத்தை தூக்கி கடல்ல போட்டுருவேன். ஆஞ்சநேய சாமி கம்பீரமா நிக்கிறார். போட்டாலும் போட்டுருவாரு. வால்மீகி முனிவரை ஒரு பார்வை பார்க்கிறார். பேரை மாத்து.
என்ன பேரை மாத்தரு? நாரதர் உள்ள சொல்றார் சுந்தரகாண்டம்னு. சரி சரி சரி. ஏன் தெரியுமா? வால்மீகி இந்த ராமாயண கதையை எழுத தொடங்கின போது நாரதர் வந்து ராமாயணத்தில் யார் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் நினைச்சாங்களோ, என்னென்னவெல்லாம் பேசினாங்களோ அவ்வளவு உனக்கு டெலிவிஷன் மாதிரி தெரியும். சார், அப்ப டெலிவிஷன் இல்லையான்னு கேட்காதீங்க, இருந்திருக்கு. உன் மனசுக்குள்ள உனக்கு மட்டும் தெரியும். நம்ம டிவி எல்லாருக்கும் தெரியும், அது சில ஞானிகளுக்கு மட்டும் தெரியும். இப்ப இவர் யோசிச்சாரு, சுந்தரகாண்டம்னு பேர் வச்சார். ஆஞ்சநேயர் சரின்ட்டார். நிம்மதி முடிஞ்சு. ராமாயணத்தை முடிச்சுட்டு இந்த பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க. ஆஞ்சநேய சாமி அங்கேருந்து புறப்பட்டு திருப்பதிக்கு வந்துட்டார். திருப்பதியில எத்தனை மலை? 7 மலை. அதுல ஒரு மலை அஞ்சனாத்திரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஞ்சனாத்திரி. அஞ்சனையனா அது யாரு? ஆஞ்சநேயனுடைய அம்மா அஞ்சனா தேவி. அதனாலதான் அவருக்கு ஆஞ்சநேயன்னு பேர் வந்தது. உள்ள குகைக்குள்ள அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கு. நம்ம ஆஞ்சநேயர் அங்க போறார். அம்மாவை பார்த்து அம்மான்னார். சுந்தரா நல்லா இருக்கியான்னா. என்னம்மா என்னமோ பேரு வச்சு கூப்பிடுறேன். நீ சின்ன குழந்தையா இருந்த பொழுது உன்னை செல்லமா சுந்தரன்னு தான் கூப்பிட்டேன்னாராம். இவருக்கு அப்பத்தான் புரிஞ்சுது, அட சுந்தரகாண்டம்னு பேரு வச்சது நம்ம பேரைத்தானே வச்சிட்டாங்க. அது எப்படி வால்மீகிக்கு தெரியும்? நாரதர் குழு கொடுத்துட்டார். சின்ன வயசுல ஆஞ்சநேய சுவாமியே அவங்க அம்மா செல்லமா, நம்ம செல்லமா கூப்பிடுறோமா இல்லையா? அலமேலுன்னு பேரு வச்சுட்டு அம்புலுன்னு கூப்பிடுறோமா இல்லையா? அங்கே அங்கே எத்தனை பேரு இன்னைக்கு எல்லாம் அமெரிக்கா போங்க பேரெல்லாம் மாத்தி விட்டாங்க. நம்ம ஊர் பேரெல்லாம் பாதியை கட் பண்ணி விடுவாங்க, மீதி தான் நிற்கும். ஆச்சரியமா இருக்கும். அப்புறம்தான் புரியும், ஓ அந்த மீதியை கட் பண்ணி விட்டாங்கன்னு. அந்த காலம் பேரு என்ன பேரு வச்சாச்சு? சுந்தரா. சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்துக்கு இது முன்னோர். சுந்தரகாண்டத்துக்கு யார் தலைவர்? ஆஞ்சநேய சுவாமி. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். 5 பூதம். அஞ்சிலே ஒன்று வாயு. வாயுவுக்கு பிறந்தவன் ஆஞ்சநேயன். அஞ்சிலே ஒன்று பெற்றான். சரி. அஞ்சிலே ஒன்றை தாவி, கடல் தண்ணி, அதை தாவினா. எந்த வழியா போனா? ஆகாச பாதையில போனா. ஓ அஞ்சிலே ஒன்று ஆறாக. ஆறுன்னா வழின்னு அர்த்தம், மறக்காதீங்க. ஆறுன்னா தமிழ்ல வழின்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? இந்த மலையில பாதை சரியா கிடைக்காது, கல்லு முள்ளுமா கிடக்கு. ஒரு ஆறு ஓடும். ஆறு ஓடுனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆத்துல தண்ணி போயிடும். ஏதோ ஒரு கர்நாடகத்துக்காரன் நிறுத்தி இருப்பான்னு வச்சுங்க, போயிடும். நமக்கு தான் நல்லா தெரியுமே, இதெல்லாம் போயிடும். இப்ப பார்த்தா தண்ணி ஓடின பாதை நல்லா இருக்கும், நம்ம அதுல நடக்க ஆரம்பிச்சிடுவோம், ஒத்தேடி பாதை. அதனால ஆறுன்னா வழின்னு அர்த்தம். புரியுதா? ஆற்றுப்படைன்னா என்ன அர்த்தம்? வழிகாட்டுறதுன்னு அர்த்தம். பரிசு வாங்கின ஒருத்தன் பரிசு வாங்காதவனுக்கு வழிகாட்டினா ஆற்றுப்படுத்துவது. அதனால அதுக்கு ஆற்றுப்படைன்னு பேரு. திருமுருகாற்றுப்படை. சரிதானா? சரி. இப்போ சுந்தரகாண்டத்துல தொடக்கமான காட்சி ஆஞ்சநேயன் பெருமை. அஞ்சிலே ஒன்று, அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி. ஆரியன்னா வீரன் அர்த்தம், மறக்காதீங்க. ஆரிய நீயும் என் அறம் மறந்தாயோ, பாரதியார் பாடுறார். அஞ்சிலே ஒன்றாறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு. அஞ்சில ஒன்று மண்ணு, பூமி. சீதை அங்கே இருந்து தான் வந்தான். அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான். அஞ்சில ஒன்று நெருப்பு. இலங்கையில நெருப்பை வச்சான். அன்னைக்கு வச்ச நெருப்பு இன்னும் எரிஞ்சுக்கிட்டே. எத்தனை காலம் ஆயிடுச்சு? 7000 சொச்ச வருஷம் கணக்குப்படியே ஆயிடுச்சு. பௌராண்டிகர்கள் சொல்றது பல லட்சம் வருஷம். அங்கெல்லாம் போகக்கூடாது. சாதாரணமா கணக்கு போட்டு பார்த்திருக்கிறாங்க. ராமாயணம் 7000 வருஷத்துக்கு முன்னாலே. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். கிருபானந்த வாரியார்ட்ட ஒருத்தன் போனான். சாமி கடை வைக்கிறேன், அதுல
ராமர் படம் வைக்கலாமா, சீதை படம் வைக்கலாமா, இல்ல ஆஞ்சநேயர் படம் இருக்கலாமா? ராமர் படமும் வைக்கலாம், சீதை படமும் வைக்கலாம், ஆஞ்சநேயர் படமும் வைக்கலாம், எந்த படம் வேணாலும் இருக்கலாம். கலப்படம் மட்டும் இருக்கப்படாது. யாரு? வாரியார். மறக்க முடியுமா அந்த புண்ணியவான? இந்த மூட்டையில அரிசியை கொட்டுறோம், இன்னும் அரிசி உள்ள போகணும்னா என்ன செய்வான்? குலுக்கி விடுவோம். இந்த ஒரு விட்ட போட்ட உடனே எல்லாரும் சிரிப்பாங்களா, ரெடி ஆயிடுவாங்க, அடுத்த பேச்சுக்கு போயிடுவார் வாரியார். சீதையும் ராமனும் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கே, உங்களுக்கு ஒண்ணு நான் கட்டாயமா சொல்லணுமே, இந்த அஷ்டமி நவமி எல்லாம் நல்லதா கெட்டதா? நமக்கு எல்லாம் நல்லதுதான், மறக்கவே மறக்காது. சைவத்தில ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியாரவர்க்கு மிகவே. வைஷ்ணவத்தில் பாருங்க, ராமன் பிறந்தது எப்போ? அஷ்டமியா நவமியா? வளர்பிறை நயமி நவமி. நினைப்பல வச்சு, ராமன் பிறந்தது வளர்பிறை நவமி, சீதை பிறந்தது தேய்பிறை நவமி. ரொம்ப பேருக்கு தெரியும். அங்கே கிருஷ்ண பரமாத்மா, கண்ணன் பிறந்தது தேய்பிறை அஷ்டமி, ராதை பிறந்தது வளர்பிறை அஷ்டமி. பேரு வைக்கிற பொழுது சத்யபாமா கிருஷ்ணன் பேர் வைக்கிறீங்க, ராதா கிருஷ்ணன் பேர் வைக்கிறீங்க. ராதையினுடைய அன்புக்கு எல்லை கிடையாது. பிருந்தாவனத்துக்கு போங்க, அவளுக்கு பேரு ராதா ராணின்னு பேர். நான் 3 தடவை பிருந்தாவனம் போயிருக்கேன். ராதா ராணின்னு அவளுக்கு பேரு. சைக்கிள்ல போறவன் பெல் அடிக்க மாட்டான், ராதா ராதே ராதே ராதேம்பேன். விலகிடுவாங்க எல்லாரும். காதலனும் தீவினிலே ராதே ராதே, கண்டெடுத்த பெண்மணியே ராதே ராதே, மாதரசே செல்வ பெண்ணே ராதே ராதே, வானவர்கள் இன்ப வாழ்வே ராதே ராதே. பாரதியார் பாட்டுங்க. கிருஷ்ணன் ராதை, இங்க ராமன் சீதை. அப்படி வாழ்ந்த வாழ்க்கை. இப்ப 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ஆஞ்சநேய சாமி தேடி சீதையை கண்டுபிடிச்சு, சீதைக்கு இன்பம், ராமனுக்கு இன்பம், ஆஞ்சநேயருக்கு இன்பம், நமக்கெல்லாம் மகிழ்ச்சி, எல்லாத்தையும் கொடுக்கிறதுனால இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம்னு பேர். சுந்தரன்னா அழகுன்னு அர்த்தம். நீங்க என்ன பார்க்காதீங்க, சுந்தரன்னா அழகுன்னு அர்த்தம். சீதையினுடைய அழகு அங்க தெரியும். ஆமா, கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிற போது மகிழ்ச்சியா இருக்கிறாங்களே, அப்போ அந்த பொண்ணு ரொம்ப அழகா? கணவனை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிற பொழுது அவனை நினைச்சு கண்ணீர் விடுறாளே, அப்போ அந்த பொண்ணு அழகா? சொல்லுங்க, 1 2? நான் ஒண்ணு எலெக்ஷனுக்கு நிக்கல, நீங்க வேற. 2 தான் கரெக்ட். எது? கண்ணீர் விடுறா பாருங்க, கணவனை நினைச்சு கண்ணீர் விடுறா பாருங்க, அப்பத்தான் அவ தெய்வமா நிக்கிறா. திருவாசகம் படிச்சிருக்கீங்களா? என்ன சார் அநியாயமா கேட்குறீங்க? படிச்சிருக்கான். பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் எங்க ஆசிரியர், எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுத்த புண்ணியவான். 658 திருவாசக பாட்டுல அவர்கிட்ட 400 பாட்டு ஒப்பிச்சேன் 1962. அந்த புண்ணியவான் காரணம். அழகா சொல்லுவார். திருவாசகம் என்ன தெரியுமா? சைவ இலக்கியத்தின் சுந்தர காண்டம் திருவாசகம். புரியுதா புரியலையா? சுந்தர காண்டத்திலே ராமனை நினைச்சு சீதை அழுது 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 அப்படியே தவத்தில் இருக்கிறான். தவம் செய்த தவமாம் தையலும்பான் கம்பன். என்ன அர்த்தம்? இவளால் செய்யப்படுவதற்கு தவம் எவ்வளவு காலம் தவம் செய்ததோ. தவம் செய்ததுனாலே செய்தவனுக்கு பெருமையா, தவத்துக்கு பெருமையா? சீதை செய்ததுனாலே தவத்துக்கு பெருமை. தவம் செய்த தவமாம் தையல். டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியா இருந்தாருன்னா ஜனாதிபதி பதவிக்கு பெருமை. ராதாகிருஷ்ணனால ஜனாதிபதி பதவிக்கு பெருமை. சீதை செய்ததனாலே அந்த தவத்துக்கு பெருமை. ஏன் சுந்தர காண்டம்? எல்லாருடைய அழகையும் காட்டக்கூடியது சுந்தர காண்டம். ஆஞ்சநேய சுவாமியை கதாநாயகனாக கொண்டது சுந்தர காண்டம். இப்ப காண்டத்துக்குள்ள போறேன். இதை கேட்கறது ரொம்ப புண்ணியம். ராமாயணத்தில் மற்றது எதை கேட்டாலும் கேட்காட்டாலும் சுந்தர காண்டத்தை கேட்கணும். நான் அனுபவிச்சிருக்கேன். கஷ்டம் வந்ததா சுந்தர காண்டத்தை படிங்க, சத்தியமா போயிடும். எழுதி வச்சுங்க, போகலன்னா என்ன அடிங்க. இது அனுபவம். கண்ணீர் விட்டு நான் எழுதல, ஊவே சாமிநாத ஐயர் எழுதுறார். நான் அவரோடவா நம்மெல்லாம் அறிவாளியா போயிட்டோம். எங்க பேராசிரியர் வாசுப மாணிக்கனார் அழுத்தமா சொன்னார், சைவ இலக்கியத்தின் சுந்தர காண்டம் திருவாசகம். ஏன்? சுந்தர காண்டத்தில் ராமனை நினைந்து சீதை அழுது 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 கடைசியில் ராமனை அடைந்தது போலே, திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் அழுது 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 சிவபெருமானை சேர்க்கிறார். தமிழ்ல எத்தனை தமிழ் தெரியுமா? 6 தமிழ். சார் எங்களுக்கு 3 தானே தெரியும். முத்தமிழ் தானே? இல்ல. பேசினா இயல் தமிழ், பாடினா இசைத்தமிழ்,
நடித்தால் நாடகத்தமிழ், சைவத் திருமுறை சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைணவத்தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். சீதையினுடைய தவக்காட்சி உன் வேடிக்கை தெரியுமா? இந்த ஆஞ்சநேயம் போய் சுந்தரகாண்டத்தில் சீதையை பார்க்கிறான்ல, அப்போ அவ தவத்தில் தான் இருக்கிறான். 10 மாசம் இவன் போய் பார்க்கிற பொழுது அவ 10வது மாசம் ஜெயிலில் இருக்கிறா. அங்கே அழகா இருக்கிறா, தவக்கோலத்தில் இருக்கிறா. இந்த தவக்கோலத்தை ஆஞ்சநேயம் பார்க்கிறான். ஆகா, இதை பார்க்க அந்த ராமனுக்கு கொடுத்து வைக்கலையே.